நீங்க என்ன பண்ண முடியும்? தைரியமா கேட்கறாங்க. இன்னொரு இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் இதே சென்னையில எல்லிஸ் ரோட்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மஸ்ஜித் இருக்கு. எல்லிஸ் ரோட்ல ஒரு நால்பந்த் மஸ்ஜித்ன்னு இருக்கு. அந்த மஸ்ஜித்ல முத்தவல்லி அவர் சுன்னத் ஜமாத் கொள்கை உள்ளவரு. அந்த புரோகிராம்ஸ் நடத்திட்டு இருந்தாருன்னு, அங்க ஏரியாக்காரங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இவர எடுக்கணும்னு சொல்லி போலி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு இதுவும் இல்ல. அவர தூக்கிட்டு பக்கத்துல ஒரு வக்ஃப் இருக்கு. அதுல வந்து இந்த வக்ஃப் போர்டே அந்த ஆள ஆ ஆக்கிரமிப்பாளர்ன்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பாளர் வந்து இவங்களுக்கு வேண்டிய ஆளா இருக்கிறதுனால, அவன கொண்டு வந்து நால்பந்த் மஸ்ஜித்ல பிரசிடென்ட்டா போடுறாங்க. அவன் வந்து என்ன பண்றான்னா, க ஒரு ஒரு ஃப்ரைடே ஜும்மா பிரேயர்க்கு ஒரு ஒரு ஆள கொண்டு வர்றாரு. அவர் வந்து காசால இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும், தயாரா இருக்கணும் அப்படிலாம் பேசினது ரெக்கார்ட் ஆயி சோசியல் மீடியால வந்தது. அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியால வந்த பிறகு இவங்க பெரிய பிரச்சனை பண்ணாங்க. வக்ஃப் போர்டுக்கு இந்த விஷயம் தெரியும். வக்ஃப் போர்ட் சிஇஓக்கும் தெரியும். எல்லாம் பழைய முத்தவல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இந்த மாரிலாம் அவங்க பண்றாங்க. காசு வசூல் பண்றாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. இன்ட்ரஸ்டிங்லி போன டிசம்பர் 20ஆம் தேதி 2024க்கு அவங்களோட டெர்ம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னி வரைக்கும் அவங்க இருக்காங்க. அவங்கள நீங்க ஒண்ணும் அசைக்க முடியாது.